தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. திரு நெடுஞ்செழியன், முதல்வருடைய உரையில, சட்டமன்ற உரையில, எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்வது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. ஆளுநர் நியமிக்கக்கூடிய துணைவேந்தர்களால் தமிழ்நாட்டில் கல்விக்கான தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் முதல்வர் அவ்வளவு காட்டமா அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு? இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கீங்க. இப்போ சார் சொன்னாங்க தனியார் அப்படின்றது. அதாவது இந்தியாவில் வந்து பிரைவேடைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவக் கல்லூரிகள் அளவுக்கு ஏன் மற்ற மாநிலங்கள், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரே டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ அதிகமாக டேக்ஸ் கட்டுறதுனா சதர்ன் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த டேக்ஸை வாங்கி நீங்கள் அதிகமாக பீகாருக்கும் யூபிக்கும் கொடுக்குறீங்க. அவங்களால இத்தனை ஆண்டுகள், அதாவது சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ வந்து இத்தனை ஆண்டுகள் பின்னாடி அவங்களால மருத்துவக் கல்லூரியை சரியாக அமைக்க முடியல. இன்றைக்கும் வந்து நார்த் இந்தியாவில் மேகாலயாவில் சும்மா நீங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் கூகுளில் போய் தேடினா வரும், 2 to 5 லட்ச ரூபா கொடுத்தா PhD டிகிரி கொடுக்குறாங்க. ஜோத்பூரில் நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து 25,000 பேருக்கு ஃபேக் டிகிரி கொடுக்குறாங்க. இந்தியாவோட இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட கல்வி வந்து சிதைக்கப்படுகிறது. நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு பிளேம் பண்ணி, என்னைய பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். மிஸ்டர் சேஷன் சார் ஒருத்தர் வந்ததுனால தான் எலெக்ஷன் கமிஷனோட பவரே தெரிஞ்சது. ஏன் நீங்கள் ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரை ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ஸில் எஜுகேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது நீங்கள் அரசுக்கு அப்பாற்பட்டு, நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்கால சந்ததி நடக்கணும். இந்த பாப்புலேஷனே உலகத்தில் கிடையாது. சைனா வந்து உங்களுக்கு நம்மளை விட அவங்க 3 குழந்தை பெற்றுக்கங்கன்னு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குழந்தைங்களுக்கு மாதிரி எங்கேயும் கிடையாது. இதில் தமிழகத்தில் ஆல்ரெடி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நல்லா இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷன் ஓரளவுக்கு இருக்குது. வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு சிலிக்கன் வேலியில் டாப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் சவுத் இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த கல்வி வளர்ச்சியை தடைபடுவதற்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் தனியாக இருக்கட்டும், கல்வி தனியாக. படிக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க, படிச்சு மேல வர்றதை தடுக்கிறாங்கன்றது ரொம்ப கூர்மையான குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி நினைப்பாங்களா? மத்திய அரசாங்கம் கூட அப்படி நினைக்குமான்னு கேட்க. நீங்க வந்து இத்தனை வயசு கவர்னர் இருந்தாங்க, ஏன் வந்து ஒரு கன்சென்சஸ் வந்து இல்லைங்க நீங்க உங்க அரசியல் வந்து ஓகே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், இதை வந்து நம்ம குழந்தைங்களோட கல்வி பாதிக்குது அப்படிங்கிற ஏன் அந்த உயரிய நோக்கம் வந்து யாருக்கும் வரலங்கிறத என்னோட கேள்வி. இப்ப நீங்க வந்து நீங்க 2 பேரும் சண்டை போடுறோங்கிறத விட நீங்க வந்து ஆளுநர் அவர்கள் அட்லீஸ்ட் விட்டு கொடுத்து, இல்லைங்க நீங்க நல்ல வைஸ் சான்சலர் நிப்பாட்டுங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபாரின்ல படிச்சு வந்திருக்காங்க, நான் ஒரு சர்ச் கமிட்டி வச்சு நான் எடுத்து தரேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்றது ஏன் ஒரு கன்சென்சஸ்? அதாவது இங்க என்ன ஒரு கன்சென்சஸ், என்ன ஒரு ஒற்றுமை இல்லைன்னா, கல்வி நல்லா இருக்கணுங்கிறதுல ஒற்றுமை இல்லை. அது மட்டும் கிளியரா தெரியுது. கல்வியை வந்து இன்னைக்கு ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய வந்து இப்ப கொரியா, சைனாலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரிவர்ஸ். அதனால இந்த மாதிரி நல்ல டேலண்ட்டை நம்ம லூஸ் பண்றோம். அதுதான் வருத்தமா இருக்கு. திரு மதிவன், 2 தரப்பும் விட்டு கொடுக்கணும்னு ஒரு சார் சொல்றதுங்கிறது அரசு தரப்பும் ஆளுநர் தரப்பும் தான். 2 பேரும் இணக்கமா ஒரு புள்ளிக்கு நகர்றதுல ஆளுநர் மட்டும் இணக்க புள்ளிக்கு நகரணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, அவங்க எப்படி ஒரு மத்திய அரசாங்கம் அப்படி நினைப்பாங்களான்னு ஒரு கேட்டீங்கல்ல. ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த RSS அஜெண்டாவை தானே சார் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. சூத்திரன் படிக்கக்கூடாதுன்றது தானே சார் வர்ணாசிரமம். இல்ல, நாட்டின் வளர்ச்சி எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், அப்பதானே நாட்டின் வளர்ச்சி சாத்தியமாகும். அதுக்கு எதிராக அவங்க இருப்பாங்களான்னு கேக்குறேன். தான் அவங்க கொள்கை, அவங்க சித்தாந்தத்தை நான் உதாரணமா சொல்றேன். நீங்க குஜராத் மட்டும் நாடை வழி நடத்தணும் சொல்றாங்கல்ல, ஓவரால் வந்து குஜராத்ல எத்தனை காலேஜஸ் நீங்க கணக்கு போடுங்க. ரேஷியோல ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியல்ல குஜராத் 3, ஓவரால்ல யூனிவர்சிட்டியில 2, 100 யூனிவர்சிட்டிஸ், 100 இன்ஜினியரிங் காலேஜ்ல 2, டாப் 100 காலேஜ்ல 0 குஜராத். நீங்க உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா ஓவரால்ல வந்து 8, 100 யூனிவர்சிட்டியில வந்து 9 யூனிவர்சிட்டி தான் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இது நான் சொல்லல, ஒன்றிய அரசு பள்ளி விட்டது. நீங்க இந்த மாடல் வழி நடத்தினாலே இந்த நாட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி ஒரு கல்வியை வளர்ப்பாங்க? இப்ப லேட்டஸ்டா விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை எடுத்து என்ன லாபம்? நான் படிக்காம இருக்கேன், நீங்க படிக்காம இருக்கீங்கன்றது மூலமாக ஆளுநருக்கோ இல்ல அதை கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு தரப்புக்கோ இல்ல நீங்க சொல்ற RSS தரப்புக்கோ என்ன லாபம்? ஒருத்தர் படிக்காம இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? பொலிட்டிக்கல் கெயின் என்ன? ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா வச்சிருக்கோம். அதான் வேற என்ன நோக்கம்? சூத்திரன் படிக்க கூடாதுன்னு சார் நான் திரும்ப சொல்றேன். நான் சொல்ற தரவுகள் இருக்குல்ல, நீங்க குஜராத் மாதிரி சொன்னதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி சகோதரர் என்ன சொல்றாரு, தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2021க்கு அப்புறம் தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உயர்கல்வியில் சேரவங்களோட ரேஷியோ உயர்ந்திருக்கா இல்லையா? தனியார் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்போடுன்னு சொல்றேன். அதுக்கு நான் சொல்ற காரணம் சொல்றேன். நீங்க இங்க கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில இருந்து, புதுமை பெண் திட்டத்தில இருந்து, நான் முதல்வன் திட்டத்தில இருந்து, இங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில இருந்து 1,90,431 பேர் பயன்பெறாங்க.
அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் 1,79,589 பேருக்கு வந்து பயன்பெறாங்க. நான் முதல் திட்டத்தில் 22,47,971 பேர் பயன்பெறாங்க. இவர் சகோதரர் போற வகை அப்படி சொல்லிட்டு போனா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி நான் சொன்னேன். நான் சொல்றேன் பதில் வேணும். நான் சொல்றேன் நான் பேசுறேன். என் பதிலுக்கு ஆனஸ்டா பதில் சொல்லுங்க பாருங்க. ஒரே ஒரு நான் கேக்குறேன் கார்த்திக், ஒரே ஒரு லைன் தான் முடிங்க இடைவேளை. அதாவது சகோதரர் என்ன சொன்னாருன்னா வந்து ஈஸியா கடந்து போறாரு எல்லாத்தையும். நான் கடந்தே போறேன். நீங்க கவர்னர் பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒரு கேஸ் பத்தி தான் அவர் பேசுறாரு. அதுல கூட வந்து நீங்க கேளுங்கன்னு சொல்லிருக்காரு தவிர சார் ஒரு நிமிஷம் தவறு முழு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குன்னு எந்த இடத்துல சொல்ல. நான் இப்ப படிக்கிறேன் தவறு நான் படிக்கிறேன் நான் சொல்றது உண்மையா இல்லையா? அதிகாரம் கேளுங்க. அதனால தான் துணைவேந்தர்களை மாநில அரசு சட்டத்தை நாங்க கொண்டு வரோம். அந்த சட்டத்துக்கு ஆளுநர் ஒத்துக்கினாரா? தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.